வெட்டிங் கேக் உண்டு. வெட்டிங் கேக் யார் வெட்டின கேக் இது கண்ணியமானவர்களே? 2 பேரை பேரை அடிச்ச கேக்க வெட்டினால் உள்ளம் ஜோடாகுமா, உள்ள அன்பு கூடுமா? யாரு சொன்னே? யார் சொன்ன கண்ணியமானவர்களே? வெட்டிங் கேக் கொண்டா இல்ல இஸ்லாத்துல, அப்படியான மார்க்கம் இல்ல. இது எதனே ஒரு கலாச்சாரம், எதனே உழைப்பதற்கு பிழைப்பதற்கு எடுத்த ஒரு வழிமுறை. நீங்க கேக் வெட்டி உள்ள ஒன்று சேரல்ல, அன்பு கூட்டல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான் வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. எங்கே பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை, எங்கே பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பேரை நிக்காக சேர்த்து வைக்கிறீங்கன்னா நாங்க அவங்க 2 பேரை உள்ளத்தை ஒன்றுபடுத்துகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. நாங்க அவங்களுக்கு மத்தியில அன்பை, பாசத்தை, இரக்கத்தை நாங்க போடுறோம். நீங்க வெற்ற கேக்கு மூலம் இல்ல, நீங்க பேரடிச்சு வெற்ற கேட்கல, அல்லது பேரடிச்சு மியூசிக் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்குற இன்விடேஷன் கார்டு இருக்குது, அதன் மூலம் அல்ல. அதன் மூலம் உள்ளம் ஒன்று சேரல்ல, நிம்மதியான வாழ்க்கை இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்க அன்பு போடுகிறோம், நாங்க இரக்கத்தை போடுகிறோம், நாங்க பாசத்தை போடுகிறோம். மவத்தா வரஹ்மா 2 அர்த்தம் சொல்றார்கள். உண்டு மவத்தா என்று சொன்னால் கல்யாணம் முடித்த புதுசில வார அன்பம். அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அன்பு. புதுசில பாருங்க, டார்லிங் என்றுவான், தங்கம் என்றுவான், செல்லம் என்றுவான். போக போக எப்படி போகும்? அது டார்லிங் டாடியா போய் முடியும். இது ஆரம்பத்து வர முஹப்பத். தின்ன மாட்டான் வரங்காட்டியும், அவ வரங்க இவர் தின்ன மாட்டா, தூங்க மாட்டா, அப்படி வர முஹப்பத். ஆரம்பத்த முஹப்பத் அது மவத்தா. 2வது ஒன்றைக்கு ரஹ்மா. அது எப்ப தெரியுமா? வயசான காலத்துல வார, வயசான காலத்துல, அந்திம காலத்தில் யாருமே இல்ல, பார்க்க கேட்க யாரும் இல்ல, அப்பவார் அன்பு, அப்பவார் இரக்கம். அது யாராலும் போடலாம். கண்ணியம் அன்புக்குரியவர்களே, ஆரம்ப திருமணம் முடித்த ஆரம்ப காலத்தில், நல்ல கச்சா இருக்கிற காலத்தில் மனைவிக்கு நாங்கள் அன்பை காட்டினால், மனைவியோடு அழகாக நடந்து கொண்டால், கடைசி காலத்தில் அன்பின வயசில் அந்த ரஹ்மா எங்களுக்கு கிடைக்கும். கணக்கெடுக்க மாட்டாள் அவள். நீ பொடியல் கூத்து என்ன கூத்து போட்டாய்? வீட்டுக்கு நான் மனைவி, ரோட்ல எத்தனையோ மனைவி உனக்கு. நிறைய பேர் அப்படித்தானே, பேஸ்புக்ல வைஃப், வாட்ஸ்அப்ல வைஃப், வைபர்ல வைஃப், என்னமோ எல்லாம் எல்லாத்திலையும் வைஃப் மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு. ஆனா சொந்த வைஃப் அது சும்மா வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷினை போல, ரைஸ் குக்கரை போல. அவருக்கு டைம் கொடுக்கற இல்ல, அவருக்கு நேரம் கொடுக்கற இல்ல, அவரோட பேசுற இல்ல, சந்தோஷமா முகத்தை பார்க்கற இல்ல. பாருங்க, இன்னைக்கு வைஃபோட பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க மாப்பிள்ளமா இருக்கு நிறைய பேருக்கு. பேசுறாங்களா? விடிஞ்சு கடைக்கு வந்தா ஆபீஸுக்கு போய்த்தால் அன்றைக்கு தான் போற. இடையில ஒரு கோல் வந்தால் வெங்கவா பிசி வச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. ஓட்டுக்கும் பேசுறதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, அங்க போயிட்டு சரி அந்த முசீபத்தை மூடி வைக்கிறல்ல, அதைத்தான் ஊண்டி கொண்டிருக்கிற அந்த போனத்தான். அவர் வந்த வாட்ஸ்அப்ல வந்து எல்லா மெசேஜ் பார்த்துக்கிற, பேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கிற. கண்ணியம் அன்பு எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். எங்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற, தன் வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற, உப்பை போல நிலமும் கரைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மனைவிமாருக்கு நான் கொடுக்கிற மரியாதை, நான் கொடுக்கிற நேரம். கூட்டாளி வந்த கோவலுக்கு கேட் நின்று அரவர் பேசிடுவான், அரவர். ஆனா மனைவி 5 நிமிஷம் பேச தயாரில்லை. கண்ணியமா அன்புக்குரியவர்களே, எங்கட மனைவிக்கு நாங்க நேரம் கொடுக்கலண்டா, எங்கட மனைவிக்கு நான் நேரம் கொடுக்கலண்டா, அவ வேற இடத்துல நேரம் எடுத்துக்கொள்வான், அவ வேற இடத்துல நேரம் எடுத்துக்கொள்வான். நாங்க ரீலோட் போடணும், அவ வேற எங்க பேசுவான். எப்ப தெரியுமா? நாங்க நேரம் எடுக்கல என்றால், நாங்க டைம் கொடுக்கல என்றால். எனவே கண்ணியம் அன்புக்குரிய சங்கியானவர்களே, எங்கட மனைவி அவள் எங்களுக்காக வாழ்பவள், எங்களுக்காக இருக்கக்கூடியவள். நபி சொன்னார்கள், பெண்கள் விடயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை முன்வைத்து அவருடைய கற்பை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள் கபில்த்து சொல்லி. அந்த கபில்த்து என்ற ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு பல வருடம் கட்டி காத்த கற்பை தியாகம் செஞ்சிருக்கிறாள். எனவே துரோகம் செய்ய வேண்டாம், அவர்களை மதியுங்கள். அவர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, அவர்களை மதித்து நடங்கள். இன்றைக்கு எங்கட தேவை எப்படியோ அதை போல் அவங்களோட தேவை இருக்குது. அதையும் பார்க்கணும் கண்ணியமானவர்களே, சங்கியானவர்கள். இன்னைக்கு நான் எப்படி இருக்கு, நான் ஆசைப்படுகிறேனோ அதை போல் அவருக்கும் ஆசை இருக்கிறது, அவருக்கும் பாசம் இருக்கு, அவருக்கும் தேவை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அதை பாருங்கள், அதை கவனியுங்கள். அன்புக்குரிய சங்கியானவர்களே, எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் போடுகிறோம் அவருடைய உள்ளத்தில் மவத்தா ரஹ்மா,
அன்பை பாசத்தை நாங்க போடுகிறோம். நீங்க வெற்ற கேக்கின் மூலம் அங்க பாசம் அன்பு இறக்கம் மாற இல்ல.